அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் அடமானம் வச்சு படத்த வந்து எடுத்திருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் அந்த படம் டிவிலலாம் வரவே இல்ல. தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. "சோ இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு தலைவர பத்தின்லாம்." என்னைக்காவது தலைவர் வந்து சோவ பத்தி தப்பா சொல்லியிருக்காரா? இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன் வந்து ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அப்போ சோ காலத்துல தான். ராமசாமி எந்த கட்சியில இருந்தாரு? இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரால எப்படி பண்ண முடியுதுன்னு ஒரு கேள்விய நான் ஒரு கேள்வி துக்ளக் சோ கேட்கட்டா? எழுப்பி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவரு உயிரோடவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னைக்காச்சும் வந்து அவர் பதில் சொன்னாரா? ஆனாலும் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்ததுன்னு சொல்றாங்க. விவசாயிகள் மீது துப்பாக்கிச் சூடு. அந்த சத்துணவு திட்டம் வந்து ஆரம்பிக்கணும்னு அவர் நினைக்கும்போது, இவங்கலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அவங்க அறியாமையில கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே கட்சியில இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? எலக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடி, அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. எதுக்கு அத ஃபைல் பண்றாங்க? அவர் அந்த காலத்திலேயே அத யோசிச்சாரு. இப்போ அதே தானே இவங்க பண்றாங்கல்ல. இப்போ வந்து எல்லாரையும் கட்சி விட்டு எடுக்க வேண்டியது தானே? கேக்க கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறவரு அவரு. ஓ! கேக் கட் பண்றது வயலன்ட்ன்னு சொல்லுவாரா? ஆமா. அவரோட தொண்டர்கள் வீட்லயே தங்கி, அவங்க வீட்லயே என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி, அவங்களே சாப்பாடு பண்ணி குடுத்து, அதெல்லாம் சாப்ட்டு, ஒரு மக்களோட மக்களா இருந்தாரு. ஆனா, ம். அவரையும் வந்து தாக்கியிருக்காங்க. அப்படியா சார்? ஆமாமா. ஹர்ட் பண்ண நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு புடிக்காதவங்கலாம். ஆனா, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு. அண்ட் அவர் கண்டிப்பா. எப்பவுமே ஒரு ரிவால்வர் வச்சுட்டே இருப்பாரா? அது சார் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம் தமிழகத்த உலுக்கின ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த சமயம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நினைவுகள் இருக்கு சார்? கைய புடிச்சுட்டு விடவே மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அவர் தூங்குனதுக்கப்புறம், டாக்டர் வந்து, "ஐயா தூங்கட்டும். நீங்க கெளம்புங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். சார் அவரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான படங்கள்னு ஏதாவது 1, 2 சொல்ல முடியுமா? நீங்க ரொம்ப ரசிச்சு, இப்ப கூட அந்த படம் பார்ப்பீங்க ஆர்வத்தோட அப்டின்னா எது சொல்வீங்க? மருதநாட்டு இளவரசி. ஓகே. ஜானகி அம்மா கூட இல்ல இருந்ததாலயா? நிஜமாவே ரொம்ப நல்ல படம் அது. பிடிக்கும். ஆமாமா. ஏன் பிடிக்கும் சார்? அதுல என்ன கான்செப்ட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது? நல்லாருக்கும். ஓகே. என்ஜாயபிளா இருக்கும். கலர் படத்துல வந்து அன்பே வா. எம்ஜிஆர் அவர்கள் வித்தியாசமா நடிச்ச ஒரு படம்னு சொல்லலாம்ல அது? ஆமா. ம். திரிலோக் சந்தரோட படம். ம். ரொம்ப நல்ல படம் அது. அப்புறம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அப்புறம் வந்து ம் பாக்தாத் திருடன். ஓகே. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வந்த பிரச்சனைகள்லாம் என்ன சார்? அது நிஜமாவே ஒரு சினிமால வர ஒரு பரபரப்பு சஸ்பென்ஸ் சூழல் அப்படியே மாரி அந்த படம் ரிலீஸ்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அவ்ளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் படம் ரிலீஸ் பண்ணாரு. ஆ என்ன சொல்றது? அவர் ஸ்டூடியோ செட்டிங்ல ஷூட் பண்ணி பழகுனவரு. வெளியில போய் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஷாட்லாம் வச்சோன்னே, நெறைய டார்க்காலாம் வந்து லைட்டிங் வந்து நெறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ, அதனால நெறைய பணம் செலவு பண்ணி திருப்பி ரீஷூட்லாம் பண்ண வேண்டிய நெலைமை ஆயிடுச்சு. ஸோ, அது பெரிய அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் அடமானம் வச்சு, அந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. ஸோ, அத ரிலீஸ் பண்ணும்போது அவரு அந்த புது இயக்கத்த கண்டனால, அதுல வந்து ம ஏதோ அரசியல் டயலாக் இருக்கும். அப்டிலாம் சொல்லி, அத வந்து ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணுமோ பண்ணாங்க. அரசியல் காரணங்கள் முழுக்க ஆமாமா. முழுக்க. ம். பட் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்த ரிலீஸ் பண்ணாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த படம் டிவிலலாம் வரவே இல்ல. தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா 96 வரைக்கும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். எப்பவுமே அந்த படம் அந்த 3 படம் அவர் எடுத்த 3 படம் ரிலீஸ் பண்ணும்போதும் நல்ல கலெக்ஷன் ஆகும் தியேட்டர்லலாம். சார் எம்ஜிஆர் அவர்கள் பத்தி வந்து ஒரு விமர்சனம் பத்தி இப்ப நான் கேட்கிறேன். ராமசாமி அவர்கள் பொதுவா அரசியல்வாதிகள் பலர் விமர்சனம் செய்வார். எம்ஜிஆர் அவர்கள பத்தி நெறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கார். இன்ஃபாக்ட் எம்ஜிஆர் அவர்கள் உடம்புக்கு முடியாம இருக்கும்பொழுது, ஜானகி அம்மா அவர்கிட்ட தான் ஜாதகத்த குடுத்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம படிச்சோம் முன்னாடி. அது செய்தியா இருக்கும். அது உண்மையான்னு தெரியல, எனக்கு தெரியல. தெரியல. சரி. அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனாலும் ராமசாமி அவர்கள் ஒரு தடவ என்ன சொன்னாருன்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன் வந்து ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அப்போ காலத்துல தான். ராமசாமி எந்த கட்சியில இருந்தாரு? அதனால அரசியல் காரணத்துக்காக அவர் வந்து எல்லாம் நல்லா நடக்குதுன்னு சொன்னா யாரும் துக்ளக் வாங்க மாட்டாங்கல்ல. சார் அவரு ஒரு விஷயம் சொன்னாரு சார். அதாவது திருமணங்களுக்குலாம் போனா எம்ஜிஆர் அவர்கள் கட்டு கட்டா பணம் எடுத்து மணமகன், மணமகளுக்கு குடுப்பாரு. கணக்கு எந்த பார்க்க திருமணத்துக்கு போய் மாட்டாரு. அப்படி குடுத்தாராம்? அது தெரியல. இவர் குறிப்பிட்டது என்னன்னா,
இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரால எப்படி பண்ண முடியுதுன்னு ஒரு கேள்விய நான் ஒரு கேள்வி துக்ளக் சோ கேட்கட்டா? எழுப்பியிருக்காரு. இருந்தாரு. சாப்பாடுக்கே வழி இல்லாம தான் வந்து தலைவர் வந்து சினிமாக்கு வந்தாரு. சரியா? அப்புறம் எப்படி நெறைய பேருக்கு அவர் சாப்பாடு வாங்கி குடுத்தாரு? எப்படி சாப்பாடு போட்டாரு? ம். ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா? இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாது ஒரு காலம். அது எந்த அந் பீரியட் சார் இந்த சொல்லுங்க? உலகம் சுற்றும் வாலிபன் படத்து அந்த டைம்ல சமயத்துல இருந்திருக்கும் தான் ரொம்ப இருந்திருக்கும். கஷ்டம். ம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்திருக்கும். அந்த டைம்ல அவர்ட்ட பணம் இருந்திருக்காது. எல்லார்ட்டயுமே எப்பவும் பார்த்தாலும் பணம் இருக்கணும்னு கிடையாதுல்ல. இருக்கும்போது குடுத்தாரு. இல்லாதபோது கடன் வாங்கி குடுத்தாரு. இல்ல ப்ராப்பர்ட்டிய வித்து குடுத்துருப்பாரு. சரியா? இதெல்லாம் வந்து சும்மா நரேட்டிவ் செட் பண்றதுக்காக 1940ல நடந்ததும், 1980ல நடந்ததையும் கனெக்ட் பண்ணி பேசினா ரொம்ப அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவங்களோட அறியாமைய தான் காமிக்குது. 2வது என்னைக்காவது வந்து நான் நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. "சோ இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு தலைவர பத்தின்லாம்." என்னைக்காவது தலைவர் வந்து சோவ பத்தி தப்பா சொல்லியிருக்காரா? சோவோட விமர்சனமோ, இல்ல வேற யாராவது அவர கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அத வந்து பாசிட்டிவா எடுத்து எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சிருப்பாரு. இல்லன்னா, அது வந்து அவங்க பொழப்புக்காக அவங்க பண்றாங்க. சரியா? அதனால அதுக்கு வந்து நம்ம வந்து எதுக்கு இல்லன்லாம் சொல்லி, அதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது அவங்க எல்லாரும் நெனச்சுக்கட்டும். அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம எதுக்கு அவங்க கிட்ட போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு நெனச்சு வுட்டுருப்பாரு. அவ்வளதான். சார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல இருக்கும் பொழுது, முதல்வரான போதும் சரி, திமுக வலிமையான ஒரு எதிர்க்கட்சி. அவங்க பயங்கரமான விமர்சனங்கள வந்து அதிமுக மீதும், எம்ஜிஆர் அவர்கள் மீதும் வைத்திருக்காங்க. ஆனா, அவங்க அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவ விமர்சனம் தீய சக்தின்றத தவிர்த்து, வேற எதுவும் விமர்சனம் பண்ண மாரியே நமக்கு தெரியலல்ல? ஒருத்தர் வந்து உண்மை இல்லாத ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல போனா தான் அவரு பதில் சொல்லுவாரு. சரியா? அது உண்மை இல்லன்னு தெரிஞ்சா, அத அப்படியே வந்து என்னது டிஸ்ரிகார்ட் பண்ணிடுவாரு. சரியா? அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுக்கணும்? அப்படின்னு நெனைப்பாரு. சரியா? 2வது அவங்க எதிரி எதிரி கட்சி. எதிர்க்கட்சி கிடையாது. எதிரி கட்சி. எதிரி கட்சியா ம். ஒருத்தர் இருக்கும்போது, அந்த எதிரி கட்சி வந்து ஏன் சொல்றாங்க? இல்லன்னா அவங்க ரிலவென்ட்டா இருக்க முடியாது. சரி அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நெனச்சிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவரு உயிரோடவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னைக்காச்சும் வந்து அவர் பதில் சொன்னாரா? இது மாரி அவர் சொன்னாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரா யார்ட்டயாவது போய்? மக்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? யார்ட்டயாவது போய் சொன்னாரா? ஒண்ணுமே பண்ணலையே! அப்புறம் என்ன? அவரோட இயல்பு என்னன்னா, யாராவது ஏதாவது பொய்யா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, இல்ல உண்மை இல்லாத விஷயத்த ஒண்ணு சொன்னாங்கன்னா, இல்ல அத வந்து என்ன சொல்றது? ட்விஸ்ட் பண்ணி திசை திருப்பி சொன்னாங்கன்னா, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்டே பண்ண தேவையில்லன்னு அவர் நெனைப்பாரு. ஒரு நட்பு வந்து கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்களோட அவர் பாராட்டிட்டே தான் இருந்தாருல்ல சார்? அவரோட நலன் விசாரிக்கிறது, எல்லா விடயங்களும் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணிட்டே தான் இருந்தாருல்ல? இல்ல அவர் மட்டும் இல்ல. ம். யாரு வந்து அவர எதிரியா நெனைச்சாலும், இவரு யாரையுமே எதிரியா நெனைக்கவே மாட்டாரு. ஒரு பர்த்டே கொண்டாடும்போது கூட, அத வயலன்ட்டா கொண்டாடக்கூடாது. கேக்க கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறவரு அவரு. ஓ! கேக் கட் பண்றது வயலன்ட்ன்னு சொல்லுவாரா? ஆமா. அப்படி சொல்ற ஆளு, இது மாரி வந்து யாரையோ அடிச்சாரு, யாரையோ வந்து பழி வாங்குனாரு, யாரையோ வளர்ச்சிய தடுத்தாரு, இப்படின்லாம் சொல்றது வந்து இரலவென்ட். இவரு வந்து இன்னொருத்தர் வளர்ச்சிய இவரு எதுக்கு தடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு? இவரு ஏற்கனவே வளர்ந்துட்டாரு. இவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொருத்தரோட வளர்ச்சிய இவரு கெடுக்கணும்? அதனால இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? இரலவென்ட். சார் இப்ப பர்த்டே பார்ட்டீஸ்லாம் ராமவரம் தோட்டத்துல எப்படி நடக்கும் சார்? கேக் வெட்ட மாட்டாங்களா? ம்ஹ்ம். ஆ. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. வேற எப்படி பண்ணுவாங்க? கேண்டில் ஊத மாட்டாங்க. நல்ல சாப்பாடு போட்டு கேசரி அது மாரி ஸ்வீட் எல்லாம் பண்ணி குடுத்து, அது மாரி நல்ல சாப்பாடு போட்டு கொண்டாடுவாங்க. கேக் வந்து கட் பண்ண மாட்டாங்க. அது நம்ம கலாச்சாரம் இல்ல அப்டின்ற எண்ணம் இருந்ததா அவருக்கு? இல்ல அது மாரி வெட்டி கொண்டாடக்கூடாதுன்னு நெனைப்பாரு. அது ஒரு சென்டிமென்ட். சார் நீங்க எம்ஜிஆர், பட்டாசு கூட ஜானகி வெடிக்க மாட்டாருங்க. அப்படியா? ஆமா. அவருக்கு பட்டாசே புடிக்காது. நான் ஆ. இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட தோட்டத்துல பட்டாசு வெடிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவரு உயிரோட இருக்கிற வரைக்கும். சரியா? அவர் தீபாவளியும் செலிப்ரேட் பண்ண பண்ணவே மாட்டார்ல சார். மாட்டாரு. பொங்கல் தான். பொங்கல் மட்டும் தான். அம்மா இருக்கிற வரைக்குமே பட்டாசு நான் வெடிச்சதே எனக்கும் பட்டாசு வெடிக்கிறது புடிக்காது. அதனால தான். பட் ஒரு வாட்டி கூட நான் பட்டாசு வெடிச்சு நான் பார்த்ததே இல்ல தோட்டத்துல. சரி இப்போ எம்ஜிஆர், ஜானகி அம்மா 2 பேர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணேன், கத்துக்கிட்டேன். அத இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க? நெறைய விஷயம் ஃபாலோ பண்றேன். பட் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எங்களுக்காக. அது வந்து தற்பெருமையா இருக்கும். இல்ல சொல்லலாம் சார். தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கேட்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும். இல்ல பேசாம இருக்கணும்னு நெனைப்பாங்க 2 பேரும். ஸோ அத கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்சது பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க பெர்சனாலிட்டிய அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா சார்? இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து இத பண்ணுவாரு. நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பங்க்சுவலா இருக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அவரோட நேர்த்தி, அந்த மாதிரி ஏதாவது நீங்க அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இயல்பா இருக்கணும்னு நெனைப்பேன் எப்பவுமே.
சரி இப்போ அ எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல துப்பாக்கிச் சூடு நடந்தது. மீனவர்களுடைய நண்பனா எம்ஜிஆர் பார்க்கப்பட்டார். அவருடைய படங்கள்ல வந்து மீனவர்கள போற்றிலாம் வந்திருக்கு. ஆனாலும் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்ததுன்னு சொல்றாங்க. விவசாயிகள் மீது துப்பாக்கிச் சூடு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில கரும்புள்ளிகளா அவருடைய நல்லாட்சியில இருந்தது அப்படின்னு பார்க்கப்படுது. அது நெறைய பத்திரிகைகள்லயும் எழுதியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ஆட்சி நடத்துதுன்றது முதலமைச்சர் தனியா பண்றது கிடையாது. நெறைய கட்டமைப்பு இருக்கு. போலீஸ் இருக்காங்க, ஆ கேபினெட் இருக்கு, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நல்லது நடந்தா யாருமே அத பத்தி பேச மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுக்கு வந்து இவரு தான் காரணம்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் தான் சொன்னேனே, அவர் கேக் கட் பண்றத கூட அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. யாரையாவது போய் சுடுறத வந்து அவர் என்கரேஜ் பண்ணுவாரா? இவரு தான் சொல்லி சுட்டாங்கன்னு யாரையாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பா இது மாரி நடந்திருந்தா அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு. இல்ல அதுக்கு வந்து என்ன அடுத்த வாட்டி நடக்காம இருக்கணுமோ அத பண்ணியிருப்பாரு. பட் எல்லாத்துக்கும் நீங்க வந்து அவர் மேலயே பழிய போடுறது வந்து நியாயமே கிடையாது. அவர் ஆட்சியில நடந்திருக்கு. எந்த ஆட்சியில இதெல்லாம் நடக்கல சொல்லுங்க? என்ன சொல்றது? குற்றங்கள வந்து கம்மி பண்றதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாரு. 2வது அவரு வந்து லாங் டர்மா யோசிச்சனால தான், இப்போ வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் லாங் டர்மா யோசிச்ச நெறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து இப்ப தான் வந்து செயல்படுது. சரியா? அவர் இருக்கும்போது யாருமே அத அப்ரிஷியேட் பண்ணவே இல்ல. ஆனா இப்போ சொல்றாங்க. அவர் இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காருன்னு. அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏன் சார் நியூட்ரிஷியஸ் உங்ககிட்ட. நோன் மீல் ஸ்கீம் இருக்குல்ல. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, இல்ல இந்த சத்துணவு சாப்பிடுற பசங்கலாம் பாருங்க. எப்படி வந்து நல்ல நியூட்ரிஷியஸா சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த நியூட்ரிஷன் இல்லாதனால தானே அவங்க வளர்ச்சி அடையல. ஸோ ஆல் ரவுண்ட் குரோத்துக்கு வந்து நியூட்ரிஷியஸ் நோன் மீல் ஸ்கீம் வந்து லாங் டர்மா யோசிச்சாரு அவரு. தொலைநோக்கு சிந்தனையோட அவர் வந்து யோசிச்சாரு. ஏன்னா அவ்வளோ அனுபவசாலி அவரு. அவ்வளோ வருஷம் அவர் அரசியல்ல இருந்திருக்காரு. அவரே வந்து நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டம் மத்தவங்க படக்கூடாதுன்னு அவர் நெனச்சு, நெறைய திட்டங்கள அவர் செயல்படுத்தினனால, அவரோட ஆட்சியில வந்து நடந்தத, அந்த நேரத்துல யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு மனசு இல்ல. 2வது புரியல. ஆனா இப்ப வந்து அதோட பலன்லாம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல தெரியுது. அவர் இறந்ததுக்கப்புறம் 88ல திருப்பி எலக்ஷன் நடந்து, வேற ஆட்சி வந்துச்சு. அதிமுக ஆட்சி கிடையாது. வேற ஆட்சி வந்துச்சு. இல்ல எம்ஜிஆரோட ஓன் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்ச ஸ்கீம்னா, ஏன் 88ல அத நிறுத்தல? 89ல? ம். ஸோ நீங்க சத்துணவு திட்டத்த பத்தி பேசும்போது நான் அதனால பேசுறனால நான் சொல்றேன். சத்துணவு திட்டம் வந்து பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது. சரியா? முதியோருக்கும் வந்து சாப்பாடு குடுத்தாங்க. அதே நேரத்தில அ லாக்டேட்டிங் மதர்ஸ் சரியா? தாய் வந்து பால் குடுக்குறாங்கல்ல, அந்த தாய்களுக்கும், இல்ல அ குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அந்த பெண்களுக்கும் அந்த சாப்பாடு குடுத்தாங்க. அவங்க வந்து அந்த பால்வாடியில போய் அந்த சாப்பாட சாப்பிடலாம். இந்த ஸ்கீம் வந்து வெறும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் குடுக்குறாங்கல்ல. குழந்தைங்கள கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுறாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. அம்மா வீட்ல இருப்பாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாரு. இல்ல தாயும், தந்தையும் 2 பேரும் வேலைக்கு போவாங்க. ஏதோ அவங்கவங்களோட ஃபைனான்ஷியல் கண்டிஷனுக்காக அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து யாராவது டிஃபன் குடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணும்னு யாராவது நெனச்சாங்களா? இல்லல்ல. ஆனா அவரு நெனச்சாரு. கண்டிப்பா அவரு நெனைக்கும்போது யாருக்குமே அது புரியல. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்க இந்த காய்கறி சாப்பிடு, இந்த பால் குடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இருக்கிற குடும்பத்திலேயே அதெல்லாம் சொன்னீங்கன்னா கூட, குழந்தைங்க வந்து எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே குழந்தை கொஞ்சம் பெருசா வளர்ந்து ஜிம்முக்குலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து உடம்ப வந்து வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாரி ஒரு சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது, அந்த சத்துணவு திட்டம் வந்து ஆரம்பிக்கணும்னு அவர் நினைக்கும்போது, இவங்கலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அவங்க அறியாமையில கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ வந்து நிரூபிச்சுட்டாங்க. இது மாரி வந்து அறியாமையில தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லன்னா எப்படி இவ்வளோ வருஷம் செயல்படுத்த முடியும் ஒரு திட்டத்த? பிளஸ் அது ஒரு ஃப்ரீ ஸ்கீம் எம்ஜிஆர் வந்து ஃப்ரீபி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஃப்ரீபி கிடையாது அது. சோஷியல் அப்லிஃப்ட்மென்ட். அவங்களால அது கூட சாப்பிட முடியாத, அது கூட வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற குழந்தைங்களுக்கு, அது குடுத்து நம்ம என்ன சொல்றது? நாட்டுல இருக்கிற குழந்தைங்களோட அவங்க தான் வருங்காலத்தில வந்து தலைவர்கள் ஆகப் போறவங்க. வருங்காலத்தில வந்து நம்ம நாட்ட வந்து ஆளப் போறவங்க. நம்ம சிட்டிசனா இருக்க போறவங்க. ஸோ மனித வளத்த வந்து மேம்படுத்துறதுல வந்து அவரு முழு கவனம் செலுத்தினாரு. யாருமே வந்து நானும் பணம் தரேன். நீங்க சாப்பாடு போடுங்கன்னு யாரும் சொல்லவே இல்ல. கரெக்ட்டா? ஆனா அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அத மேம்படுத்துனாங்க? எதுக்கு முட்டை குடுத்தாங்க? எதுக்கு வந்து அ அது கலந்த சாதமா பண்ணணும்லாம் எதுக்கு சொன்னாங்க? ஏன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சனால தானே! சரி நீங்க பேசும்போது சொன்னீங்க, லாங் டெர்ம்க்கு எம்ஜிஆர் அவர்கள் யோசிப்பாரு அப்டின்ட்டு. ஆ அந்த வகையில பார்க்கும்பொழுது, இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல வந்தது அப்டின்னு சொல்லலாமா? பொறியியல் கல்லூரிகள் எல்லாம். இல்ல, ஆனா இல்ல. அதுலயும் கிடையாது. சொல்ல அப்டி சொல்ல முடியாது. முடியாது. ம். அது பாலிசி அவர் கொண்டு வந்த பாலிசி. என்னன்னா, ம். அப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்ல.
கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்ல. ஆனா வந்து பசங்க வந்து அப்ப 11த், 12த் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நெறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இல்ல படிக்காம டைரக்ட்டா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா படிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து எப்படி அவங்களுக்கு சீட் புரொவைட் பண்ண முடியும்? ஸோ இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ் இது. என்னன்னா 50% சீட் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபில் அப் பண்ணிக்கும். 50% சீட் வந்து தனியார் வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கும் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி யாரெல்லாம் வந்து அ நல்ல மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கவர்ன்மெண்ட் சீட்டு ஃப்ரீ சீட்டு குடுப்பாங்க. அந்த ஸ்கீம்ல அவங்க படிச்சுக்கலாம். ஸோ தனியார் கல்லூரி வந்து இப்ப எல்லாரும் சொல்ற மாரி ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட்டா குடுத்தது கிடையாது. அதுல வந்து அவங்களுக்கும் பங்கீடு இருக்கு. ஒரு தனியார் கல்லூரி ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா அவங்களோட இடத்த குடுக்குறாங்க, அவங்க பணத்த குடுக்குறாங்க. அவங்க கல்லூரி நடத்துறாங்க. 50% சீட்டும் கவர்ன்மென்ட்க்கு அவங்க சரண்டர் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து அவரோட ஆட்சியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? அந்த ஸ்கீம் படி வந்த கல்லூரி முக்காவாசி கல்லூரியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவர் ம். இருக்கும்போது ஒரு 15 கல்லூரி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஃபுல்லா. ஆனா அதுக்கப்புறம் தான் அது வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க, அது வந்து தப்பு சொல்றவங்க, அதுக்கப்புறம் ஏன் வந்து ஆட்சியில வந்தவங்கள யாரையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஆணியிட்டால்ன்னு ஒரு புக் இருக்கு. சரியா? விகடன் பதிப்பகத்தோட புக்கு. அதுல வந்து முதல் ஆர்டிக்கிள் வந்து அவர் வந்து ஒரு ரசிகருக்கு எழுதின கடிதம். 40 எம்ஜிஆர் அவர்கள் எழுதினார் எழுதினார். ரசிகருக்கு. ம். 46லயோ 47லயோ எழுதின கடிதம். சரியா? அந்த கடிதத்தில அவர் வந்து அந்த ரசிகர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னா, "நானும் சினிமால வந்து நடிக்கணும்." அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுல வந்து இவர் பதில் எழுதியிருக்காரு. ஒரு லெங்தி லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "சினிமா வந்து நடிக்கிறது வந்து ஒரு நல்ல தொழில் கிடையாது. அது வந்து நிரந்தரமான ஒரு தொழில் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு ஒரு ஏதாவது தொழிலோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு வருமானத்த ஈட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க நடிக்க வாங்க. நீங்க எதுக்காக நடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கலைய வளர்க்கறதுக்காக நடிக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறீங்களா? இல்ல எதுக்கு நடிக்கிறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பயிற்சிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க." இப்படிலாம் லெட்டர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஏன் எழுதியிருப்பாரு? அவங்க சினிமால வாய்ப்பு கிடைக்குது. அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு? "சினிமால நடிங்க தப்பில்ல. ஆனா இத வந்து நிரந்தரமான ஒரு தொழிலா வச்சுக்காதீங்க. நான் வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேன். எம்ஜிஆர் சொன்னாரு அப்படின்றதுக்காக நீங்க உங்க படம் வந்து ஓடாது. ஒரு படம் சான்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் குடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து திறமையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரியா? அப்ப இது வந்து ஒரு லாங் டெர்ம் தாட் தானே. 1947லயே. கரெக்ட்டா ம். இல்லையா? ம். ஸோ அது மாரி எப்பவுமே ஒரு லாங் டெர்மா தான் யோசிப்பாரு. சார் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வந்து பயணம் பார்த்தோம்னா, எல்லாமே அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருக்கு கிடைச்சிருக்குல்ல சார். சினிமா வாழ்க்கையாகட்டும், எலக்ஷன்ல பாலிடிக்ஸ்லயும் பார்த்தா, பல ஆண்டு காலம் உழைச்சு தான் வந்தாரு. ஸோ எதுவுமே அவருக்கு ஈஸியா கிடைக்கலல்ல. ரொம்ப மெனக்கெட்டு அப்படிதான் அவருக்கு கிடைச்சது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பா மெனக்கட்டு கிடைச்சா தான் அதுக்கு வேல்யூ தெரியும். ம். அவர் ஏன் முதலமைச்சரா இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும்னு நெனச்சாருன்னா, அவ்வளோ மெனக்கட்டு அத வந்து அந்த ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு பொசிஷன் அடைஞ்சிருக்காரு. சும்மா அப்படியே திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு யாராவது ஓட்டு போட்டு திடீர்னு அவரு முதலமைச்சர் ஆவல. சரியா? முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி கூட வந்து அவரு ஒரு எம்.எல்.ஏ.வா இருக்கும்போதும் சரி, இல்ல கட்சியில ஒரு தொண்டரா இருக்கும்போதும் சரி, எப்பவுமே வந்து அந்த தலைமைக்கு வந்து விசுவாசமா, அந்த தலைமைக்கு என்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் நெனச்சாருன்னா, ஏன்னா வந்து அந்த எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒரு தூணா இருக்கணும். கேட்டலிஸ்ட்டா இருக்கணும்னு நெனச்சாரு. அவ்வளோதான். அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைலாம் கிடையாது. லாங் டர்மா யோசிச்சத பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். 1972ல அவர் கட்சிய விட்டு எடுத்தாங்கல்ல, திமுக விட்டு. ம். எடுக்கும்போது என்ன தெரியுமா? எதனால தெரியுமா எடுத்தாங்க? இவர் வந்து கணக்கு கேட்டாருன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா கேட்டாரு? அவர் வந்து பொருளாளரா இருந்தாரு. பொருளாளரா இருக்கும்போது, நான் உட்பட ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 67ல திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம், நான் உட்பட யாரெல்லாம் வந்து அரசு பதவியில இருக்காங்களோ, சரியா? யாரெல்லாம் வந்து கட்சி பதவியில இருக்காங்களோ, அப்போ அப்போ என்ன சொத்து வச்சிருந்தாங்க? இப்போ என்ன சொத்து வச்சிருக்காங்க? நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். அவரையும் அவரும் பப்ளிஷ் பண்ணுவேன்னு தான் சொன்னாரு. அவர் யார்ட்டயும் நீங்க மட்டும் குடுங்கன்னு சொல்லவே இல்ல. யாரையும் கை காமிச்சு சொல்லவே இல்ல. யாருமே நம்ம ஊழல் பண்றவங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்மளோட சொத்து விவரத்த வந்து பப்ளிஷ் பண்ணணும். அவர் சொன்னாரா? அதனால கட்சிய விட்டு எடுத்தாங்களா? இப்போ அதே கட்சியில இருக்கிறவங்க ஆட்சியில இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? எலக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடி?
அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. எதுக்கு அதை ஃபைல் பண்ணுறாங்க? அவர் அந்த காலத்துலேயே அதை யோசிச்சாரு. இப்படி பண்ணணும். இப்போ அதே தானே இவங்க பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து எல்லாரையும் கட்சி விட்டு எடுக்க வேண்டியதானே? இல்லை அது பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில் போய் கான்ஸ்டியூஷனல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ போய் கேஸ் போட வேண்டியதானே? நாங்கள் வந்து சொத்து விவரத்தை கொடுக்க மாட்டோம்னு. ஜஸ்டிஃபைடே கிடையாது. சும்மா வந்து ஒரு நெரேட்டிவ் அவர் வந்து கணக்கு கேட்டார். அவர் தான் பொருளாளர், அவரே கணக்கு கேட்டாருன்னா அவர் என்ன சொன்னாருன்னே கரெக்டாக புரிஞ்சுக்காம வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவரை கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. ப்ளஸ் அவர் அதிமுக ஆரம்பிக்கணும்னு அவருக்கெல்லாம் ஆசை கிடையாது. மற்றவங்க சொல்லி தான் அவர் ஆரம்பிச்சாரு. அதுவும் மற்றவங்க ஆரம்பித்த கட்சியிலே இவர் போய் சேர்ந்தார், அவ்வளோதான். சரியா? ஸோ வந்து இப்போ வந்து சொல்கிற நெரேட்டிவ் எல்லாமே தப்பு. யாருமே வந்து திடீர்னு வந்து அவர் அவர் அடைஞ்ச உயரத்தை வந்து திடீர்னு அடைய முடியாது. கண்டிப்பாக அடையலாம். அதுக்கு வந்து 40 வருஷம் உழைக்கணும். சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அவர் அரசியலில் இருக்கார். முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து திமுகவில் போய் சேர்ந்தார். எல்லா வருஷமும் எப்போவுமே மக்களை சந்திச்சுட்டு இருந்தார். டெய்லி அவர் வீட்டில் வந்து மக்கள் வந்து சந்திக்க வரும்போதெல்லாம் அவரை சந்திச்சுட்டு இருந்தார். அதனால தான் வந்து இவ்வளோ கம்மியான 132 படம் தான் அவர் நடிச்சிருப்பார். சரியா? 132 134 படமோ தான் நடிச்சிருப்பார். ஏன் இவ்வளோ கம்மியான படம் நடிச்சாருன்னா, அவர் நேரம் ஃபுல்லாக வந்து கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் செலவு பண்ணார். சார் எம்ஜிஆர் வந்து ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு ஃபிகர். அவர் ஆனா கூட்டத்துக்கு மத்தியில தானா நடந்து போறதோ, இல்ல யார வேணாலும் அரவணைக்கிறதோ, ஒரு நாளும் அவர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்றது பண்ணினதே இல்ல. அந்த கிரவுட் மேனேஜ்மென்ட் அவர் எப்படி அவ்வளவு அழகா பண்ணாரு சார்? அவரோட திறமை. தான் ஸ்டாரு, தான் வந்து இப்படி வந்தோம் அப்படின்னா, நமக்கு மரியாதை குறைஞ்சிடும். அப்பப்பதான் வரணும். அந்த மாரிலாம் அவருக்கு ஏன்னா தோணினதே அப்போல்லாம் வந்து இல்லையா? அவ்வளோ பில்டப்லாம் கிடையாது. ஆனா கூட்டம் கூட்டம்லாம் கட்டுக்கடங்காத இருக்கும். கூட்டம் அவருக்கு அப்போ இருந்ததுல்ல வந்து சார்? அவ்வளோ பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி மியூசிக்லாம் போட்டு அதெல்லாம் வராரு இல்லனாலும் அப்படின்லாம். சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே ஒரு அவருக்கு அவ்ளோ நார்மலான ஒரு கூட்டு ஹியூமன் பீயிங்கா போய் நிப்பாரு. ஸ்டாரா போய் நிக்க மாட்டாரு. ஸ்டாரா போய் நின்னா தான் ப்ராப்ளம். சின்ன வயசுலேருந்தே அவரு என்ன சொல்றது? எப்போ பார்த்தாலும் டூர் நெறைய ஃபோட்டோ வச்சிருக்கேன் நானு. அவரு சின்ன வயசுலேருந்தே வந்து நெறைய டூர் 57லயே அவர் டூர் போயிருக்காரு. அதாவது ம். 50ஸ்லயே டூர் போயிருக்காரு. சரியா? அந்த டூர்ல போய் எல்லாரையும் திடீர்னு ஒரு நாளைக்கு போய் யாருக்குமே தெரியாம திடீர்னு ஒரு நாளைக்கு போய் நின்னா தான் அது மாரி கூட்டம்லாம் வரும். எப்பவுமே வந்து போயிட்டு இருந்தா எல்லாரும் அவர் போய் காலையில வந்து ஃப்ளைட்ல போய், திருப்பி சாயந்தரம் ஃப்ளைட்ல திருப்பி வீட்டுக்கு வந்து, திருப்பி அடுத்த நாள் காலையில ஃப்ளைட்ல அப்படிலாம் போல அவரு. அவர் நார்மலா ஒரு வண்டி எடுத்துட்டு 1 மாசம் ஃபுல்லா டூர் போய், ஒரு ஊர்ல போய் அப்போலாம் ஹோட்டல்லாம் அவ்வளவா கிடையாது. அவரோட தொண்டர்கள் வீட்லயே தங்கி, அவங்க வீட்லயே என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி அவங்களே சாப்பாடு பண்ணி குடுத்து, அதெல்லாம் சாப்பிட்டு, ஒரு மக்களோட மக்களா இருந்தாரு. சரியா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அண்ணாவோட பொன்மொழி. "கோ டூ த பீப்பிள், லிவ் அமாங் தெம், சர்வ் தெம், பில்ட் ஆன் வாட் தே ஹேவ்" அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. அது மாரி ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு என்கேஜ் இன் பப்ளிக் சர்வீஸ்ன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அத வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு. அது நேச்சுரலா அவர் அண்ணா சொல்றதுக்கு முன்னாடியே அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து அவர் கிரவுட் மேனேஜ்மென்ட் வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இல்ல. ஆனா ம். அவரையும் வந்து தாக்கியிருக்காங்க. அப்படியா சார்? ஆமாமா. ம். அவர வந்து பண்ண ஏதாவது டேமேஜ்லாம் பண்ண வந்திருக்காங்க. அவர என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஹர்ட் பண்ண நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு புடிக்காதவங்கலாம். ஆனா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு. அவருக்கே தற்காப்பு கலைகள்லாம் நல்லா தெரியும் அப்படின்றாங்களே சார். அண்ட் அவர் கண்டிப்பா. எப்பவுமே ஒரு ரிவால்வர் வச்சுட்டே இருப்பாரா? அதெல்லாம் சும்மா. கிடையாது. ஆஹ. ம். வச்சிருப்பாரு. துப்பாக்கி வச்சிருப்பாரு. ம். பட் அது கையிலலாம் வச்சிருக்க மாட்டாரு. ம். ஸோ தற்காப்பு கலைகள் ஏன்னா வந்து அவரு வந்து அவருக்கு அப்ப ராமாபுரம் வந்து எங்கேயோ வெளியூர் தானே. சென்னை ஆமா. சிட்டி கூட கிடையாதுல்ல. ம். செங்கல்பட்டுல. ம். தனியா எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பாதுகாப்புக்காக வீட்ல வச்சிருப்பாங்க. ம். அது எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்க மாட்டாரு. சார் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்ல சாமி கும்பிடுற பழக்கம்லாம் இருக்கா? தெய்வ வழிபாடுலாம் நடக்குமா? அவரோட தாய வந்து அவர் தெய்வமா வந்து கருதினாரு. அதனால அவங்களுக்கு கோயில் கட்டி, டெய்லி அந்த கோயில்ல அவர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்தாங்களோ, எல்லாரும் அவங்க அம்மாவ வந்து வழிபட்டாங்க. ம். ஸோ அவரு கண்டிப்பா தெய்வ வழிபாடு அவர் பண்ணாரு. அந்த தெய்வம் யாருன்னா அவங்க அம்மா. அவங்க அம்மா. சார் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம் தமிழகத்த உலுக்கின ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த சமயம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நினைவுகள் இருக்கு சார்? நல்லா நினைவு இருக்கு மேம். ம். எங்களுக்கு அத எங்க நரேட் பக்கத்து பண்ண வீட்ல முடியுமா? வந்து எங்க பக்கத்து வீட்ல வந்து சந்திரகலா ஆண்டின்னு ஒருத்தர் இருந்தாங்க. சந்திரகலான்னு ஒருத்தர் இருந்தாங்க. சினிமால உலகம் சுற்றும் வாலிபன்ல அவர் ஹீரோயினா நடிச்சவங்க. ம். 3 ஹீரோயின். ம். 4 ஹீரோயின் ஆக்சுவலா. அதுல ஒரு ஹீரோயின் வந்து சந்திரகலா. எங்க பக்கத்து வீட்ல இருந்தாங்க.
முந்தின நாள் நைட்டு வந்து எங்க அம்மா வந்து தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. தோட்டத்துக்கு போய் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சேச்சா கூட, எம்ஜிஆர் கூட. ம். ஸோ அவங்க நைட்டு கிளம்பி இங்க திரும்பி வந்ததுக்கப்புறம், திருப்பி கூப்பிட்டாங்க. எங்க அப்பாவும், அம்மாவும் போனாங்க. அப்பதான் சந்திரகலா ஆன்டி எங்க வீட்ல என்ன பார்த்துக்க சொல்லிட்டு, என்னையும் என் தங்கச்சியும் பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. அப்போ வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்க அப்பா, அம்மா போயிருக்காங்க. ஓ! ஆனா நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் எங்க அம்மா அங்க தான் தோட்டத்துல தான் இருந்தாங்க. ம்ஹ்ஹ்ம். ம். அப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. ஸோ கடைசியில வந்து ம் அவர் நைட்டு தூங்குற வரைக்கும் எங்க அம்மா கூட இருந்தாங்க. ம். அப்போ வந்து எங்க அம்மா கைய புடிச்சிருந்தாராம். கைய புடிச்சுட்டு எங்கேயோ அடுத்த நாள் எங்கேயோ ஊருக்கு போறதா இருந்தது. எங்க அம்மாவும், எங்க அம்மாவோட ஃபேமிலியும். ஸோ அது சொல்லிட்டு வரதுக்காக போனாங்க. அப்போ வந்து கைய புடிச்சுட்டு விடவே மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அவர் தூங்குனதுக்கப்புறம் டாக்டர் வந்து "ஐயா தூங்கட்டும். நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அப்புறம் செய்தி வருது இது மாரி இறந்துட்டாருன்னு. ஸோ அதனால காலையில போயிருக்காங்க. இறந்ததுக்கப்புறம். சரி, எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்த அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பிற்காலத்துல படிச்சு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த பீரியட்ல உங்களுக்கு அது எதுவும் புரிஞ்சிருந்திருக்க முடியாது. அ எப்படி இருந்தது சார்? அத பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கா? ஜே அணி, ஜா அணி, அப்புறம் உருவானது, அப்புறம் ஜானகி அம்மா விட்டு குடுத்தது. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன ஷேர் பண்ணிப்பீங்க? அது வந்து ம் அதிலயும் நெறைய அரசியல் இருக்கு. ஏதோ ஒரு சரி. காரணத்துக்காக வந்து அதிமுக வந்து 2ஆ பிளவுபட்டுச்சு. ஆனா வந்து நீங்க சொன்ன மாரி எப்படி அவங்களுக்கு வந்து விட்டு குடுக்குற மனப்பான்மை இருக்குமோ, ஜான்வரில எலக்ஷன் நடக்குது மேம். டிசம்பர்ல தான் சின்னத்த குடுக்குறாங்க. ஸோ ஜான்வரில எங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எலக்ஷன் வந்து 2 நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் எலக்ஷன். ஸோ எங்க குடும்ப ஃபங்ஷன்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அந்த 1 மாசம் வந்து நல்லா டூர் போ முடியல. பிளஸ் அவங்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கல. ஸோ அதனால வந்து அவங்களால அந்த சின்னத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியல. ம். அதனால தான் வந்து கம்மியான ஓட்டு சதவீதம் வாங்குனாங்க. பட் ஆனா கூட வந்து அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, இனிமே வந்து அவங்களே நடத்திக்கிட்டும் கட்சிய, அப்படின்னு சொல்லி அவங்களா யாருமே கேட்கவே இல்ல. அவங்களா கூப்பிட்டு எழுதி குடுத்துட்டாங்க. ம். எந்த நிபந்தனையும் இல்லாம, என்னலாம் எதெல்லாம் கையெழுத்து போடணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நான் கையெழுத்து போட்டு தரேன்னு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டாங்க. சரி, ஏதாவது ஒரு சம்பவம், உருக்கமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணுன்றது இல்ல. அதாவது எம்ஜிஆர் அவர்கள ஒரு ரிக்ஷாக்காரர் ஆகட்டும், பூ விக்கிறவங்க ஆகட்டும், இல்ல பெரிய பணக்காரங்களாகட்டும், யார் சந்திச்சாலும் ஒரு கதை இருக்கும். ஏன்னா, அந்த சந்திப்பு மறக்க முடியாததா இருக்கும். எம்ஜிஆருடைய ஆளுமையும், வள்ளல் தன்மையும் எடுத்துரைக்கிறதா இருக்கும். அந்த மாரி சம்பவம் ஏதாவது ஒண்ணு, ரொம்ப இம்ப்ரசிவா இருக்கிற சம்பவம் ஏதாவது நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸோ ஒருத்தர் இருந்தாரு. ஒரு வீல் சேர்ல வருவாரு. தோட்டத்து வரைக்கும் வீல் சேர்லயே வருவாரு. ஸோ வீல் சேர் வரும்போதெல்லாம் வந்து ஜானகி அம்மாட்ட சொல்லுவாங்க, இது மாரி இவரு வந்திருக்காருன்னு. உடனே அம்மா வந்து ஏதாவது அவங்களுக்கு அவங்க சாப்பாடு குடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அவருக்கு ஏதாவது பணம் குடுத்து அனுப்புவாங்க. அப்போ நான் ஒரு நாளைக்கு ஜானகி அம்மாட்ட கேட்டேன், "யாரும்மா அவரு? அடிக்கடி வராரு. அவர் சேச்சாவோட ஃப்ரெண்ட் அவரு. சரியா? சேச்சாக்குலாம் வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க தான் சேச்சாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. சரியா? உன்ன மாரி டான் பாஸ்கோ ஸ்கூல்ல அவர் படிக்கல. சரியா? ஓகே. அவர் கூட வந்து எப்பவுமே வந்து அவரு எதுக்கு வருவாருன்னா, அந்த தோட்டத்தில வந்து ஒரு எப்படி அவங்க அம்மாவுக்கு அவரு கோயில் கட்டினாரோ, அவரு இறந்ததுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆருக்கு அது மாரி ஒரு கோயில் அங்க தோட்டத்தில கட்டியிருக்காங்க. ஓ! ஸோ 2 கோயில் இப்ப 3 இருக்கும். 1 தலைவருக்கு, 1 அம்மாக்கு, 1 அவங்க அம்மாக்கு. சேச்சோட அம்மாக்கு. ம். ஸோ அந்த கோயில பார்க்கறதுக்கு தான் வருவாரு அவரு. ஸோ ஏதாவது இவங்க செஞ்சு அனுப்பும்போது நான் சொல்லுவாங்க, இது மாரி வந்து சேச்சோட ஃப்ரெண்ட் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்வரெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த நிகழ்வு. இல்ல அவர் இறந்ததுக்கப்புறம். இறந்ததுக்கு அப்புறமா? ஓ! ஸோ சேச்சோட ஃப்ரெண்ட்லாம் வந்து இப்படிதான் இருப்பாங்க. உன்ன மாரி எல்லாம் பெரிய ஆளுங்கலாம் இருக்க மாட்டாங்க. கிண்டலா சொன்னாங்க என்ன. ஓகே. நன்றி சார். பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.